நிறைய நேரம் நம்ம எதிர்பார்த்துருக்கிற நன்மைகள் நடக்கலைன்னொன்னே அந்த சோகத்தில் ஒரு டிப்ரெஷனில் நம்ம அதே இடத்துல அமைதியாக நின்றுவோம். இனி நமக்கு தீர்வு கிடையாது, விடுதலை கிடையாதுன்ற அளவுக்கு நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். பட் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரி, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ணுவார். அப்போ என்ன அப்படின்னா, இது நடக்காது என்று நம்ம சோர்ந்து போய் தூங்குகிற நம்ம மரித்தோரை விட்டு எழுந்திருக்கணும். ஏன்னா ஒரு குரூப் ஃபார்ம் ஆகிடும். அப்போ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா, கர்த்தர் எங்களுக்கு அற்புதம் செய்தார்ன்ற குரூப்பை விட நம்ம வாழ்க்கையில் இனி நன்மை நடக்காது, நம்ம இப்படியே நம்ம அவதைப்பட்டு கொண்டு மரணம் வரைக்கும் போவோம்னு சொல்கிற அந்த குரூப்பிசம் உடனே ஃபார்ம் ஆகி அவங்க நெகட்டிவிட்டியை இன்னும் அதிகமாக டிஸ்கஸ் பண்ணி அந்த இடத்துல அடாப்ட் ஆகி நிற்பாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், தூங்குகிற நீ விழித்து எழுந்திரு, ஏனென்றால் அது உண்மை இல்லை, நீ பொய்யை நம்பிக்கொண்டிருக்கிறாய், அதனால் தூங்குகிறாய். நீ விழித்தெழுந்து சத்தியத்தை நோக்கி பார், அந்த சத்தியம் உன்னை விடுதலையாக்கும், அந்த சத்தியம்தான் உன்னை பிரகாசிக்க வைக்கப்படும். ஆண்டவர் நமக்கு எப்போவுமே அந்த சான்சஸை கொடுக்குறார். நம்ம தூங்கி கொண்டிருக்கிறோமே, அதை நினச்சி நீ கவலைப்படாத, இப்போவே ஒரு டிசிஷன் எடுத்து அந்த தூங்குகிற நீ விழித்து எழுந்துரு. ஏன்னா அதுவரை நீ அந்த பொய்யை நம்பிக்கொண்டிருந்த, இப்போ அதை விட்டுட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்தேன்னா அந்த சத்தியம் உன்னை பிரகாசிக்கப்படும்.